ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராகவ் நிலாவை பார்த்துட்டு அப்படியே வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்போ சோழன் நினைக்காரு, எதுக்கு இந்த ராகவ் நிலாவை பார்க்குறதுக்காக இப்படி வீட்டுக்குள்ளே வரணும், என்ன இவன் நினச்சிட்டு இருக்கான் மனசில், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியே ஆகணும், நிலா என்னுடைய மனைவி அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பின்னாடி போகவும் கரெக்டாக நடேசன் வராரு. நடேசன் கேட்குறாரு, அட நீயா தம்பி, நிலாவுடைய ஆஃபீஸ் ஓனர் தம்பி, நீங்கள் தானே அன்னைக்கு வந்தீங்கல்ல அப்படின்ட்டு கேட்கவும் அவரும் ஆமாங்க நான் தான் அப்படின்ட்டு அவர் சொல்ல, என்ன தம்பி இவ்வளோ தூரம் அப்படின்ட்டு நடேசன் கேட்க ராகவ் சொல்கிறாரு, இல்லைங்க சும்மா தான் வந்தேன், நிலா 4 நாளாக ஆஃபீஸ் வர்றல, அதான் ஏதோ உடம்பு சரியில்லையோ அப்படின்ட்டு பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சொல்கிறாரு, இல்லை தம்பி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருந்தோம் தம்பி, அதான் 4 நாள் அங்கே இருந்துட்டோமா, அதனாலே அந்த பிள்ளைக்கு லீவ் ஆயிருச்சு அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து ராகவ் சொல்கிறாரு, சரிங்க நான் நிலாவை பார்த்துட்டேன், இப்போ நான் ஆஃபீஸ் தான் கிளம்புறேன், அடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவோம். அடுத்து சோழன் வெரசா இருக்காரு. நடேசன் சோழனை நிப்பாட்டி, டேய் டேய் எங்கடா வெரசா போகிற அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் அப்படியே ராகவ் பார்த்துட்டு மனசில் நினைக்காரு, இன்றைக்கி இவன் தப்பிச்சிட்டானே, அடுத்து என்னைக்காச்சும் மாட்டட்டும், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசில் நினைக்கவும் நடேசன் கேட்காரு, டேய் எதுக்குடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க, என்னடா எங்கே போகிற அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் எங்கேயும் போகலை, சும்மா தான் இங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் கேட்குறாரு, ஆமாடா நீ வேலைக்கு கிளம்பலையா, அதான் உனக்கு லைசன்ஸ்லாம் கிடச்சிருச்சுல, இன்னும் என்ன இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு, கிளம்பணும் ஒரு வேலை இருந்துச்சு, அதான் வெளியில் வந்தேன், அந்த வேலை நடக்கலை, அடுத்து பார்த்துக்கலாமேன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் கேட்குறாரு, வேலைன்னு சொல்லிட்டு அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க, நீ வேலைக்கு கிளம்பு, இத்தனை நாள் கழித்து போக போகிற, இன்னும் இங்கே நின்றுட்டு கிளம்பு அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் கிளம்புறேன் நீங்கள் எப்பவும் போல் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அங்கிட்டு வானதி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கவும் வானதியோட அண்ணனும் அம்மாவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. வானதியோட அண்ணன் ஏய் எங்கே கிளம்புற அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, எங்கே கிளம்புறேனா, எங்கே போவேன், காலேஜுக்கு தான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லவும் வானதியோட அண்ணன் சொல்கிறாரு, காலேஜுக்கெல்லாம் ஒன்றும் நீ போக வேண்டாம், பெருசாக படித்து கிழிச்ச மாதிரி சும்மா வீட்டிலே இரு அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, எதுக்கு நீ இந்த மாதிரி பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை எப்படி நீ காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி அவங்க அப்பா கிட்ட போய், பாருங்க நைனா இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்களா, என்னை காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்கிறான், இவன் யார் என்ன காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, பாருங்க நைனா நீங்கள் கேளுங்க நைனா அப்படின்ட்டு சொல்லவும் வசந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு நாங்கள் பிரேம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்ல, அதை பற்றி யோசிச்சியா நீ அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, ஓ இதனால தான் நீ என்னை காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னியா, இங்கே பாருங்க நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, நான் ஒன்றும் பாண்டியன் கூட ஓடிலாம் போக மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் போய் பாண்டியன்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொன்னால் கூட அவன் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கான், முதல்ல அவன் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கான், அதனாலே நீங்கள் என்னை நினச்சி ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் ஒன்றும் அவன் கூட ஓடிலாம் போயிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, அதுவும் நடக்காது சரியா, எனக்கு என்னோட வாழ்க்கை என்னோட இஷ்டப்படி தான் நான் அமைச்சிப்பேன், அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் பாண்டியனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. அப்போ வானதியோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் வசந்த் விடுடா, அவளை பற்றி தான் தெரிஞ்ச விஷயம் தானே, எப்படியும் அவள் இதைத்தான் சொல்லுவா, விடு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சும்மா இருந்துக்கிறாங்க. அங்கிட்டு பாண்டியன் கடைக்கு அப்படியே கிளம்பிட்டே இருக்கவும் பல்லவனும் காலேஜுக்கு கிளம்புறாரு, நிலாவும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சோழன் அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கவும் சேரன் சொல்கிறாரு, எல்லாருக்கும் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருக்கேன், டேய் பல்லவா உனக்கும் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன்டா, நீ கொண்டு போயிரு, நிலா இங்கே பாருப்பா உனக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா, நீயும் எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து சோழனை பார்த்துட்டு, டேய் சோழா என்னடா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்க, நீ வேலைக்கு போகலையா அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு, இல்லைண்ணே கிளம்பணுண்ணே அப்படின்ட்டு சொல்ல சேரன் அப்போன்னா என்னடா இங்கே நடந்துட்டு இருக்க, கிளம்புடா, அது மட்டும் இல்லாமல் 1 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் வேலைக்கு போகிற,
நல்லபடியாக இருக்கணும் சரியா? சும்மா வெரசாலாம் வண்டியை ஓட்டக்கூடாதுடா. உன்னை பற்றி தெரியும், இருந்தாலும் பொறுமையாகவே இருடா அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து சொல்கிறாரு, அண்ணே அன்னைக்குள்ளது இன்னுமா அண்ணன் ஞாபகம் வச்சுருக்க? நான் நல்லா தானே பார்த்து தானே வண்டி ஓட்டுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரிண்ணே நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பவும் சோழன் வந்து நிலா கிட்ட போய் கேட்குறாரு, எங்க நிலா நான் வேணும்னா ஆஃபீஸில் வந்து ட்ராப் பண்ணவா இன்னைக்கு அப்படின்ட்டு கேட்க, நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாங்க, நானே கிளம்பிடுவேங்க அப்படின்ட்டு சொல்ல, சோழன் வந்து இல்லைங்க, இன்றைக்கி வந்து 4 நாள் கழித்து நீங்கள் போகிறீங்க, அதுவும் காலங்காத்தாலே சொன்னீங்க வேலைக்கு போக கஷ்டமாக இருக்குன்னுட்டு, அதான் நான் வந்து இறக்கி விடவா அப்படின்ட்டு கேட்கவும், அடுத்து நிலா சொன்னாங்க, அதெல்லாம் வேணாங்க, அது மட்டும் இல்லாமல் என் கூட சேர்ந்து பல்லவனும் வருவான், அதனால் நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்ல, சோழன் வந்து சொல்கிறாரு, அட நம்ம பல்லவன் தானேங்க, அவனையும் கூட்டிகிட்டு போய் காலேஜில் இறக்கிட்டு அப்படியே ஆஃபீஸ்லேயே உங்களை இறக்கி விட்டுற, அட வாங்க அப்படின்ட்டு சொல்லவும், நிலா வந்து அப்படியே யோசிக்கவும் பல்லவன் சொல்கிறாரு, அண்ணி வாங்க நீ, நமக்கு வந்து இப்போ பஸ்ஸு பிடிச்சி போகணும், பேசாமல் அண்ணன் சொல்லுதில்ல போகலாம் அப்படின்ட்டு சொல்லவும், சோழன் சொல்கிறாரு, அட பல்லவனே சொல்லிட்டான், நீங்கள் என்ன இன்னும் யோசிக்கிறீங்க, கார் என் கையில் தாங்க இருக்கோ, இன்னும் சவாரி ஒன்றும் புக் ஆகவே இல்லை, நீங்கள் வாங்க உங்களை வந்து ஆஃபீஸில் இறக்கி விடுற வாங்க அப்படின்ட்டு சொல்லவும், நிலாவும் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு அவங்க வந்து காரில் வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து சேரன் என்ன பண்ணுறாருனா வேலைக்கு அப்படியே கிளம்புறாரு, சாப்பாடெலாம் வச்சுட்டு அவர் வந்து எப்போவும் கிளம்புற மாதிரி கிளம்பவும் நடேசன் வந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்க, அப்போ சேரன் வந்து அப்பா நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம், நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, எங்கேயாச்சும் வீட்டை திறந்து போட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு சொல்ல, நடேசன் வந்து சொல்கிறார், ஆமாடா இது பெரிய வீடு, இதை திறந்து போட்டு போன உடனே திருட வந்து ஏதாச்சும் தூக்கிட்டு போயிடுவான், கிளம்புங்கடா நீங்கள்லாம் அப்படின்ட்டு சொல்ல, சேரன் வந்து சரிப்பா நீங்கள் இருங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே சைக்கிளில் அப்படியே உருட்டிக்கிட்டே அப்படியே வந்து வேலைக்கு நடந்து அப்படியே வந்துட்டு இருக்கவும், அப்போ வானதி வந்து ஓடி வராங்க, ஏங்க நில்லுங்க இங்கே நில்லுங்க அப்படின்ட்டு சத்தம் கொடுத்துட்டே வரவும், சேரன் வந்து நிற்கிறாரு. அப்போ வானதி வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு, என்னங்க நான் அவ்வளோ தூரத்துலேருந்து கத்திட்டு ஓடிட்டு வரேன், நீங்கள் என்னடான்னா நிற்காமல் அப்படியே போயிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் வந்து அட வானதி நீயாப்பா, நான் வேற யாரையோ கூப்பிட்றாங்க போலன்னு நினச்சிட்டு என் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து என்னப்பா என்னாச்சு இப்படி ஓடி வாரியே, என்னப்பா வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாப்பா அப்படின்ட்டு கேட்கவும், வானதி வந்து மூச்சு வாங்குறாங்க, இருங்க பேசுகிறேன் ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே ஓடி வந்தேன்னா அப்படியே மூச்சு வாங்குது இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறப்போ சேரன் வந்து கேட்குறாரு, இல்லைப்பா நேற்று கூட பாண்டி சொல்லி சொன்னால் உங்கள் வீட்டில் கட்டாய கல்யாணம் பண்ணுறதா உன்னை வந்து இது பண்ணாங்க அப்படின்னுட்டு, என்னப்பா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சாப்பா, உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களாப்பா அப்படின்ட்டு கேட்கவும், வானதி சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் இல்லாத நேரத்தில் எங்கள் வீட்டில் நிறைய பண்ணிட்டாங்க, ஆனால் நான் எப்படியோ அதெல்லாம் சமாளிச்சிட்டேன், ஆனால் இன்னும் வீட்டில் அவங்க வந்து காட்டுற மாப்பிள்ளையை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க, நானும் என்னோட முடிவில் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். சேரன் வந்து சொல்கிறாரு, அப்போன்னா என்னப்பா நாங்கள் வந்து உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கவா, உனக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் வந்து பேசி பார்க்கவாப்பா அப்படின்ட்டு சொல்லவும், வானதி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் வேற, நீங்கள் வந்து பொண்ணு கேட்ட உடனே எங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒத்துக்க போகிறாங்க, ஆஹா எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் முதல்ல பாண்டியன் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துப்பானா அப்படின்ட்டு கேட்க, சேரன் வந்து கேட்குறாரு, ஏன்பா பாண்டியனுக்கு என்ன, அவன் கேட்பானேப்பா அப்படின்ட்டு சொல்லவும், வானதி சொல்கிறாங்க, அட போங்க நீங்கள் வேற, அன்னைக்கு வீட்டை விட்டு நான் வந்தேன்ல, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன்ல, அப்போவே என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்போ பாண்டியனும் நானும் தனியாக பேசுகிறதுக்காக வெளியில் என்ன கூட்டிகிட்டு போனேனே ஞாபகம் இருக்கா, அப்போது பாண்டியன் என்ன சொன்னான் தெரியுமா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம்தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னுட்டு பாண்டியன் சொல்லிட்டான், என்னையா கல்யாணம் பண்ணிக்கோ பாண்டி அப்படின்னுட்டு நானும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் அவன் என்னடான்னா எங்கள் சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம்தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னுட்டு அவன் சொல்லிட்டான். இதை கேட்டதும் சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நமக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு சேரன் வந்து நினச்சிட்டு என்னப்பா சொல்ல வர நீ, என்ன இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்ட்டு கேட்கவும், வானதி சொல்கிறாங்க, ஆமாண்ணே அது மட்டும் இல்லாமல் நான் நேற்று கூட பாண்டிக்கிட்ட சொன்னேன்,
என் வீட்டில் என்னால் இருக்கவே முடியலை, என்னை வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு வற்புறுத்திட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாண்டி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு நேற்று எவ்வளவோ சொல்லியும் பார்த்துட்டேன். ஆனால் பாண்டி அவன் பிடிச்ச பிடியிலே இருக்கான். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் வானதி அப்படின்னுட்டு அவன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு சொல்லவும் சேரனுக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சேரன் இவ்வளோ நடந்திருக்கே, நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடுத்து வானதி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் எனக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னுட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பாண்டி கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் அப்படியே அமைதியாக நிற்கவும் வானதி சொல்கிறாங்க, சரிங்க நான் காலேஜுக்கு கிளம்பணும், வர்ற வழியில் உங்களை பார்த்தனாலே இதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு சோழன் பல்லவனை காலேஜில் நிப்பாட்டிட்டு அடுத்து நிலாவை ஆஃபீஸில் விடுறதுக்காக வந்துடுவோம். ஆஃபீஸில் நிப்பாட்டிட்டு நிலாவும் உள்ளே போயிடுறாங்க. அடுத்து சோழன் யோசிக்காரு, இந்த ராகவ் வேறு இன்றைக்கி வீட்டுக்கு வந்தானே, இவனை இன்னைக்கு ஒன்றும் பேச முடியல, இவங்கிட்ட என்ன செய்ய அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே இருக்கவும் சரி இன்னைக்கு விடவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக நிலா என்னுடைய மனைவி அப்படிங்கிற விஷயத்த ராகவ் கிட்ட சொல்லியே ஆகணும், இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அவன் ஸ்கோர் பண்ண ஏதாச்சும் செஞ்சே தீருவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசுலேயே அவர் நினச்சிட்டு அப்படியே கேட் கிட்ட வராரு. அப்போ வாட்ச்மேன் யார் என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு, ராகவ் சார் இருக்காரு, அவரை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்ல வாட்ச்மேன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எல்லாரையெல்லாம் உள்ளெல்லாம் விட முடியாது, நீங்கள் சாரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கவும் அப்போ சோழன் சொல்கிறாரு, இல்லை ராகவே என்ன நல்லா தெரியும், நீங்கள் என் பேரை சொல்லி பாருங்கள், என் பேர் சோழன் அப்படின்ட்டு சொல்லவும் அப்போது வாட்ச்மேன் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் இப்போ அவரை பார்க்க முடியாது, ஏன்னா சார் இப்போ தான் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியில் கிளம்பி போனார், அவர் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல சோழன் நினைக்காரு, ஐயோ இவனா வெளியில் கிளம்பிட்டானா, அப்போனா எப்படி அவனை பார்த்து பேசுறது அப்படின்ட்டு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக சோழனுக்கு சவாரி வந்திருக்கு அப்படின்னுட்டு ஃபோன் வரவும் சோழன் ஐயோ ஃபோன் வந்துருச்சு, இப்போ கூப்பிட்ருவாங்களே, இவனையும் பார்க்க முடியல, சரி நம்ம அடுத்து பார்த்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கிட்டு சேரன் வேலை செய்கிற இடத்துக்கு வந்துடவும் வானதி சொன்னதை அப்படியே நினச்சிட்டே இருக்காரு. பாண்டியன் நமக்காக இவ்வளோ விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கான், ஆனால் நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கோமே இத்தனை நாளாக, நம்ம தம்பிங்க நம்மளை பற்றி இவ்வளோ யோசிக்கிறாங்க, ஆனால் நாம் ஏன் அவங்கள பற்றி எதுவுமே யோசிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கவும் கண்டிப்பாக பாண்டி நம்ம சொன்னாலும் வானதியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு ஒத்துக்கவே மாட்டான். வானதிக்கிட்டேயே சொல்லி வச்சுருக்கான், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கான்னா பாண்டியன் கண்டிப்பாக ஒரு முடிவோட தான் இருக்கா, இதை சரி செய்யணும்னா முதல்ல நாம் கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சேரன் கல்யாண புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்காரு. அவரும் வந்துடுறாரு. வந்துட்டு என்னப்பா சேரா என்னை வர சொல்லியிருக்கியாப்பா என்னப்பா அப்படின்ட்டு கேட்கவும் சேரன் அண்ணே என் தம்பிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணுண்ணே, அப்போனா நீங்கள் ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கண்ணே அப்படின்ட்டு சொல்லவும் புரோக்கர் சொல்கிறாரு, இல்லைப்பா ஏற்கனவே நிறைய பொண்ணு வீட்டில் உன்னுடைய ஃபோட்டோவையும் ஜாதகத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கப்பா, ஆனால் உங்களை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க, வீடு வாசல் இருக்கா, வசதி இருக்கா, நல்ல உத்தியோகம் இருக்கா, இல்லைன்னா சொந்த வீடு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்கப்பா, அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, அதான் ஒரே யோசனையாக இருக்குப்பா, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியலப்பா. சரின்னு சொல்கிறாரு, அண்ணே எனக்கு முதல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும், அப்போ தான் என்னோட தம்பிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக பொண்ணு எப்படி இருந்தாலும் சரிதானே, எனக்கு வசதி வாய்ப்பு அதெல்லாம் முக்கியமே கிடையாது, பொண்ணு எப்படி இருந்தாலும் பாருங்கண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் ஜாதகத்தையும் அப்படியே கொஞ்சம் புரோக்கர் ஃபீஸையும் கொடுத்து அனுப்புவோம். புரோக்கரும் சரிப்பா
சரிடா நீ சொல்லிட்டல்ல பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீயே சொல்லிட்டப்பா. அப்போனா அதே மாதிரி பொண்ணு வந்து வரன் வந்து நிறைய வந்திருக்குப்பா, அதை பார்த்து எடுத்துகிட்டு வரேன், நீ உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சேரன் புரோக்கர் போனதுக்கப்புறமா அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்மளால் நம்ம தம்பிங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டுருக்கே, நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் இத்தனை நாள் இருந்துட்டோமே, கண்டிப்பாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணியே தீரணும், பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிடணும், அப்போ தான் பாண்டியன் வந்து வானதியை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப யோசனையில் இருக்கார். அங்கிட்டு வானதி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பாண்டியனுடைய கடைக்கு போகிறாங்க. பாண்டியன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவும் எப்போ போல் வந்து வானதி என்ன பாண்டி எப்படி இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சத்தம் கொடுத்துட்டே போகவும் பாண்டியன் வந்து வா வானதி வந்துட்டியா, 4 நாள் என்னை பார்க்காம எப்படி இருந்த அப்படின்ட்டு கேட்க வானதி சொல்கிறாங்க, நீ வேற பாண்டி, எனக்கு 4 நாள் வந்து ஏதோ ஒரு யுகம் மாதிரியே எனக்கு தோணுச்சு தெரியுமா, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலை பாண்டி, அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேனே அது ஒரு பக்கம், உன்னை பார்க்காதது ஒரு பக்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோதான் பாண்டி, என் உசிரே இல்லை தெரியுமா, இப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு பாண்டி அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து கேட்குறாரு, வானதி உனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைல்ல, வீட்டில் ஒன்றும் சொல்லலைல்ல அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா பாண்டி, எங்கள் அண்ணன் வேற அந்த ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கோன்னுட்டு சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கான், நானும் முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், நானும் உன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு, நீ என்னடான்னா உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணிப்பேன்னு நீ சொல்கிற, எங்கள் வீட்டில் என்னடான்னா கல்யாணம் பண்ணியே தீரணும்னு அவங்க பிடிவாதத்தில் இருக்காங்க, உங்கள் 2 பேர் மத்தியில் மாட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுபடுறேன் பாண்டி, என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் பாண்டி நீ அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாரு வானதி, உன்னை பற்றி யோசிக்காமல் நான் இருப்பேனா, கொஞ்சம் அவகாசம் கொடு, அண்ணனுக்காகத்தான் இப்போ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், இனி எங்கள் வீட்டில் நல்லது தான் நடக்கும், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு வானதி, கண்டிப்பாக வந்து அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் வானதியும் சரி பாண்டி நீ ஏதோ சொல்கிற, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்போ போல் உட்காந்து பேச ஆரம்பிக்கவும் இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.